The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. அவர் திரும்ப திரும்ப வேற யாரை பற்றியும் குறை சொல்லலை. அண்ணாமலை மீது தான் அவர் தன் வருத்தத்தை 4-5 விழுக்காடு வாக்கு இருந்தது. இன்றைக்கு 11.2 விழுக்காடு வாக்குகளாக வந்திருக்கிறது என்றால் அதற்கு அண்ணாமலையை ஆதரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன? 2026 அதிமுக தனியாக நின்றால் அது தற்கொலைக்கு சமம். பிஜேபி தனியாக நின்றால் அது நான் இந்த நாட்டின் பிரதமர்ன்றீங்க திடீர்னு. எனக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக வருது. பொதுவாக வந்து அதிமுக கூட கூட்டணி அமைச்சிருந்தா நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்கலாம்னு ஒரு கருத்து சொல்றாங்களா? அதை பொறுத்து உங்களோட நிலைப்பாடு? இல்லை, இதில் வந்து 2 பக்கம் நான் பார்க்கணும்னு சொல்கிறேன். என்னை பொறுத்தவரையில் அதிமுகவோடும் திமுகவோடும் நீங்கள் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று உங்கள் வலிமையை காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களை மற்றவர்கள் மதிப்பார்கள் என்ற நிலைப்பாட்டில் அண்ணாமலை இருக்கிற பொழுது அண்ணாமலையை நான் பாராட்டினேன். என் வீட்டிற்கு வந்த பொழுதும் அண்ணாமலை இதை பற்றி சொல்லும் பொழுது இதுதான் சரியான பாதை இந்த கட்சியை வளர்ப்பதற்கு. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இது வேண்டாம். ஏனென்றால் திமுக வலிமையான கூட்டணியை அமைத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் திமுகவையும் நீங்கள் எதிர்க்க வேண்டும், அதன் வலிமையான கூட்டணியையும் நீங்கள் சந்திக்க வேண்டும். அதிமுகவோடும் உறவில்லாத நிலையில் நீங்கள் தனியாக நின்று எதை செய்ய போகிறீர்கள்? யார் யார் உங்கள் கூட்டணியில் வருவார்கள்? எடப்பாடியை எவ்வளவு முயன்று பார்த்தாலும் அங்கிருந்து ஒரு கட்சியை கூட பெயர்த்து தன் பக்கம் இழுக்க முடியவில்லை. நீங்கள் என்ன நிலையில் இருப்பீர்கள்? அப்போ வந்து ஒரு பரிதாபகரமான தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழல் இப்போ வரக்கூடாது. அதனால் நீங்கள் அதிமுகவோடு இந்த தேர்தலுக்கு மட்டும் நான் சொன்னேன், என்னை பொறுத்தவரை திமுக அதிமுக இரண்டுமே வந்து தள்ளி வைக்க வேண்டியது தான். ஆனால் இந்த தேர்தலில் நீங்கள் வியூகம் அமைக்கிற போது நீங்கள் திமுகவின் கூட்டணியை வீழ்த்துவதற்கு இப்பொழுது நீங்கள் களம் அமைத்து அதனுடைய வெற்றி முகத்தை கொஞ்சம் சிதைத்தால்தான் 2026 நோக்கி நீங்கள் தெளிவாக நடைபோட முடியும். அவர்கள் பதற்றத்திற்கு உள்ளாவார்கள். பதற்றத்திற்கு உள்ளாகிற போது தடுமாறுவார்கள். தடுமாறுகிற பொழுது அவர்களை வீழ்த்துவது தான் நிச்சயமான வியூகம். அதனால் நீங்கள் வந்து இந்த தேர்தலில் உங்களுடைய கசப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் அதிமுகவோடு சேர்ந்து மக்களை சந்திப்பது தான் சரியானது என்று அவரிடமும் சொன்னேன். தமிழிசை அவங்க சொல்றதும் சரி அப்படின்னு. ஆமாம், தமிழிசை சொல்வது என்பது சரி. நான் இதற்காக வந்து நான் என்னுடைய இயல்பை மீறி எடப்பாடியை சேலத்தில் சந்தித்து 90 நிமிடம் பேசினேன். நீங்கள் செய்வது தவறு, உங்களுடைய அணுகுமுறை சரியானது இல்லை. அவரோட பதில் என்ன? அதாவது நான் சொன்னேன், நீங்கள் வந்து திமுகவை எதிர்த்து நிற்பது ஒன்று தான் அதிமுகவினுடைய ஒரே நோக்கமாக இருக்க முடியும். மற்றபடி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த கொள்கை வேறுபாடும் கிடையாது. தமிழ் வாழ்க என்றால் நீங்கள் தமிழ் வீழ்க என்று சொல்ல போகிறீர்களா? இந்தி ஒழிக என்றால் நீங்கள் இந்தி வாழ்க என்று சொல்ல போகிறீர்களா? நீட்டு வேண்டாம் என்றால் நீங்கள் நீட்டு வேண்டும் என்று சொல்ல போகிறீர்களா? மாநிலங்களுக்கு அதிக உரிமைகள் வேண்டும் என்று திமுக குரல் கொடுத்தால் வேண்டாம் வேண்டாம், மாநில உரிமை, மொழி எல்லாவற்றிலும் நீங்கள் ஒன்றுதான், ஒன்றே தான். ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் தான் நீங்கள். ஆனால் எம்ஜிஆர் வெளித்தள்ளப்பட்டார் திமுகவிலிருந்து. அந்த கோபத்தில் பிறந்தது தான் அதிமுக. அதனால் அவர் முழுக்க இதை தீய சக்தி என்றே மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தார். அதன் மூலமாக அவர் ஆட்சியை பிடித்தார். வெற்றிகரமாக ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஆட்சி கட்டில் இருந்தார். அவர் திமுகவை தீய சக்தி என்றார். அவருக்கு பின்பு வந்த ஜெயலலிதா கருணாநிதி தீய சக்தி என்று தனிப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்டார். எனவே திமுகவுக்கு எதிராக இருப்பதுதான் உங்களுடைய கட்சியின் ஒரே நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டிலிருந்து நீங்கள் விலகி நின்றால் அதிமுக தன்னுடைய பொருத்தப்பாட்டையை இழந்துவிடும். இட் வில் லூஸ் இட்ஸ் ரெலவன்ஸ். விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. என்ன விமர்சனங்களை அவங்க பண்றாங்க? நீங்க விமர்சனங்களை பண்ணா போதாது, அதை வீழ்த்த வேண்டாமா? நீங்க என்ன தனிப்பட்ட எம்ஜிஆரா, நல்ல தனிப்பட்ட ஜெயலலிதாவா? அதிகமாக இருக்குன்னு சொல்றாரு எடப்பாடி. 1% 2% அதிகமாக இருக்கிறது என்று அது பெரிய சாதனை தான். ஆனால் இந்த சாதனைகளோட நீங்கள் 2026 நிற்க போறீங்களா? இதை பாருங்க, 2026 திமுக ஆட்சியை அமைத்திருந்தாலும்
நாங்கள் சேதாரம் இல்லாமல் 21% வாக்குகளை வாங்கியிருக்கோம் என்று சொல்லிவிட்டு எதிர்க்கட்சி வரிசையில் அமரப் போகிறீர்களா? அண்ணாமலை அதிமுக கூட சேராம தனிச்சு நம்ம வந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, பாஜக கூட கூட்டணி வச்சு வெற்றி பெற்றாலோ இல்ல அவங்க அதிகமான இடங்களை பிடித்தாலோ அதிமுக கட்சிக்குள்ள ஏதாவது வந்து ஒரு மாற்றங்களை உருவாக்குவாங்க. இப்போ நீங்கள் வந்து வெளிப்படையாகவே சொன்னார், யார் பொன்னையன் சொன்னார், வட மாநிலங்களில் வந்து அவங்க வந்து கட்சியை வந்து கைப்பற்றிடுறாங்க மற்ற கட்சிகளை அப்படின்னு. அந்த பயம் கூட அதிமுகவுக்கு இருக்கலாம்ல? அதிமுகவுக்கு அந்த பயம் இருக்கும். அப்போ என்றால் உங்களுடைய இப்போ ஜெயலலிதாவுக்கு அந்த பயம் இருந்ததா? லேடியா மோடியா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஜெயலலிதாவுக்கு அந்த ஆற்றலும் வலிமையின் மீது நம்பிக்கையும் இருந்தது இல்லையா? உங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு அவநம்பிக்கையில் நீங்கள் விழுந்து கிடந்தால் தான் ஐயோ நம்முடைய கட்சியை அவர்கள் கபலீகரம் செய்து விடுவார்களோ என்று நீங்கள் அச்சத்திற்கு ஆளாகலாம். நீங்கள் உங்களை நம்புங்க. நீங்கள் தான் 2 கோடி தொண்டர்களை கொண்டிருக்கிற பெரிய இயக்கம்னு சொல்கிறீங்க இல்லையா? நீங்கள் வந்து தொடர்ந்து தொண்டர்களை சந்தியுங்க, மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக உங்களுடைய செய்திகளை பரப்புங்க, திமுகவுக்கு எதிராக வலிமையாக செயற்படுங்க. ஆனால் வேலுமணி வந்து சொல்கிறாருலங்கய்யா, அதாவது அண்ணாமலை பேசினதுனால தான் கூட்டணி போனது, எங்கள் பக்கம் எந்த தப்புமே இல்லை. நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து எடப்பாடி அவர்களோடு 90 நிமிஷம் பேசினேன். 1.5 மணி நேரம் மனவிட்டு பேசினேன். ரொம்ப மென்மையாக இனிமையாகத்தான் அந்த உரையாடல் நடந்தது. அவர் எந்த இடத்தையும் நம்ம எதிர்கருத்து சொன்னபோது கூட சின்ன முகச்சுளிப்பு கூட அவருக்கு இல்லை. நான் அவரிடம் சொன்னேன், ஐயா உங்கள் கட்சி எதுக்காக பிறந்தது? திமுகவை வீழ்த்துவதற்காக பிறந்தது. உங்களுடைய கட்சியை தொடங்கியவர் யார்? எம்ஜிஆர் வந்து இது முழுக்க தீய சக்தின்னு திமுகவை சொன்னார். பிறகு வந்து ஜெயலலிதா அதை பெரிதாக வளர்த்தார். உங்கள் அமைப்பை வளர்த்த ஜெயலலிதா என்ன பண்ணார்? கருணாநிதி தீய சக்தின்னு தனிப்பட்ட தாக்குதல் நிகழ்த்தினார். அப்போது உங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவுக்கு எதிராக இருப்பது தான். இந்த நிலையில் நீங்கள் வலிமையான கூட்டணியை அமைக்கணும். வலிமையான கூட்டணி என்கிற பொழுது ஏற்கனவே பாஜக உங்களோடு இருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய பிரதமர் உங்களை மதிக்கிறார். நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் அவரை பக்கத்திலே உங்களை உட்கார வைத்துக்கொள்ளார். உங்களை வருத்தப்படுத்தக்கூடாது என்பதற்காக பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு அனுப்பவில்லை, தினகரனுக்கு அழைப்பு அனுப்பவில்லை, சசிகலா பக்கம் திரும்பவில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் தான் அதிமுக என்பதை அவர்கள் அங்கீகரித்துக் கொண்டார்கள். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அண்ணாமலை பற்றி கவலைப்படக்கூடாது. அண்ணாமலை ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர். He cannot dictate terms. அவங்க சொல்றதை கேட்பவராகத்தான் இருக்க முடியுமே தவிர இவர் சொல்லி சாதிக்கிற இடம் இல்லை. அதனால் நீங்கள் அண்ணாமலை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் மேலிடத்தோடு தொடர்பு கொண்டுங்க. திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த கூட்டணியை பயன்படுத்துங்க. நீங்கள் நினைக்கிறீங்க இதை விட்டு வெளியே வந்தால் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு வாக்களிப்பாங்க. நடக்கவே நடக்காது. நீங்கள் இந்திய குடியுரிமை சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிற பொழுது அதுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்கா இல்லையா? அப்போ இதையெல்லாம் இஸ்லாமியர்கள் மறந்துடுவாங்க. கூட்டணி நிர்பந்தம். அப்போ நீங்கள் நிர்பந்தத்திற்கு எதையும் செய்வீர்களா? நீங்கள் வந்து ஒரு தெளிவான கொள்கை. இது வந்து முழுக்க இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் எதிரான கட்சி. இந்த கட்சியை எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் நான் ஆதரிக்க மாட்டேன் என்றால் அது வேறு. நான் நிர்பந்தித்தார்கள், அதனால் நான் அது கூட்டணி நிர்பந்தத்தில் உட்பட்டு நான் ஆதரவாக கொடுத்தேன் என்று சொல்லி சிறுபிள்ளை கூட்டணி தர்மம் சொல்கிறேன். அது கூட்டணி தர்மம் என்பது இந்தியாவிலேயே கிடையாது. நீங்கள் பழைய காலத்து பின்னோக்கி போங்க. சிபிஎம் இருந்தது, ராமமூர்த்தி சிஎம் இருந்தார் இல்லையா? அவர் என்ன செய்வாருன்னா 67 கூட்டணி வைக்கிறாருன்னு வச்சுங்க. கூட்டணி முடிஞ்ச ஒரு வாரத்திலேயே திமுக ஆட்சியை 2 கூறாக்கி போடுவார். அவர் தவறுகளை விமர்சிப்பார். நீங்கள் 69 நாடாளுமன்ற தேர்தலில் காமராஜர் அங்கே நிற்கிறார் நாகர்கோயிலில். அப்புறம் நிற்கிற பொழுது அதுக்கு எதிரான கடுமையான கேண்டிடேட்டை போடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சுதந்திரா கட்சி தான் அங்கே கேண்டிடேட்டை போடுறாங்க. டாக்டர் மத்தியாசை சுதந்திரா கட்சி போடுற கேண்டிடேட்டை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சிபிஎம் அங்கே கேண்டிடேட்டை போடுறாங்க. அப்போது கூட்டணி தர்மம் என்பது நீ என்ன தவறு செய்தாலும் கூடியிருந்து மௌனமாக அதை அங்கீகரிப்பது என்பது அல்ல. அது தவறு செய்தால் தவறை தவறு என்று சுட்டி காட்டி அதை திருத்துவதற்கு முயன்றால் அதுதான் தர்மம். அதை செய்யலை. நான் சொன்னேன், திடீரென்று நீங்கள் ஒரு நாளில் போய் அவர்கள் நம்பிக்கை பெற முடியாது. ஏன் அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அவர் திரும்ப வேறு யாரை பற்றியும் குறை சொல்லலை. அண்ணாமலை மீது தான் அவர் தன் வருத்தத்தை வெளிப்படுத்தினார். இல்லையா அவர் வந்து ரொம்ப விமர்சிச்சிட்டாரு. அவங்க கொஞ்சம் ஜெயலலிதா அம்மா விமர்சித்தார்.
அப்புறம் வந்து அண்ணா. பார்த்திங்கன்னா அண்ணா விமர்சனம் பண்ணார். இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும்? எங்கள் தொண்டர்களே ரொம்ப காயப்பட்டிருக்காங்க, அவர்கள் உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டாமானார். எல்லாம் சரியா, செய்தவர் மாநிலத்தின் தலைவர், அவ்வளவுதான். ஏன் நீங்கள் அகில இந்திய தலைவர் வந்து இதை சொல்லலை, அமித்ஷாவோ மோடியோ உங்களுக்கு எதிராக எதையும் சொல்லலை. அதனால் இவரை பொருட்படுத்தாமல் நீங்கள் அவர்களோடு சேர்ந்து நின்றால் இவருக்கே அது சங்கடத்தை தானே உருவாக்கும். அதனால் இதை பற்றி நீங்கள் அதிகமாக கவலைப்படாதீங்க. உங்கள் நோக்கம் திமுகவை வீழ்த்துவதாக இருக்க வேண்டும். இங்கிருந்து புறப்பட்டீங்கன்னா 2026 நோக்கி நடக்கலாம்னு சொன்னேன். இப்போ நான் சொன்ன ஒரு நாள் இஸ்லாமியர்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னேன். இஸ்லாமியர் ஓட்டு போட்டிருந்தா வேலூரில் வந்து அதிமுக என்ன ஆயிருக்கணும்? வெற்றி பெற்றுண்டல்ல. இப்போ இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேலூர் இருக்குது, திருநெல்வேலி இருக்குது, ராமநாதபுரம் இருக்குது, கோயம்புத்தூர்லேயே ஒரு குறிப்பிட்ட பகுதி முழுவதும் இஸ்லாமியர் வாக்குகள் தான் நிர்ணயிக்குது. எங்கேயுமே நீங்கள் வெற்றி பெறலையே. இஸ்லாமியர்கள் முழுக்க திமுக கூட்டணிக்கு தான் வாக்களித்திருக்கிறாங்க. அதனால் ஒரு நாளில் நடந்து விடாது அது. இந்த முறை அவர் செய்தது அரசியல் ரீதியாக தவறு தான். இந்த தவறை நான் அவர்கள் மீது உள்ள நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். அவர்கள் இந்த தவறை திருத்தி கொண்டு அவர்கள் கூட்டணியை வலுவாக மாற்றுவதற்கு வர வேண்டும். நீங்கள் மனசுக்குள்ளே வைத்திருந்து கேட்காம இருந்தால் நானே அந்த கேள்வியை உங்கள் சார்பாக கேட்டு பதில் சொல்கிறேன். ஏன் திமுக ஊழல் மலிந்த கட்சி, அதை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் அதிமுக என்ன உத்தமர்களினுடைய பாசறையா? அவர்கள் ஊழலே செய்யலையா என்று கேட்கலாம். தரமற்ற நிலக்கரியை வரவழைத்து 6000 கோடி அரசுக்கு நட்டத்தை கொண்டு வந்தவர்கள் அவர்கள் தானே. ஸ்மார்ட் சிட்டி ஊழலில் அவர்கள் ஈடுபட்டவர்கள் தானே. அவர்களை மட்டும் எப்படி சகித்துக் கொள்கின்றால் அவர்கள் விழுந்து கிடப்பவர்கள். ஆட்சி பீடத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களை தவறு செய்தால் அவர்களுக்கு தக்க பாடத்தை நாம் புகட்ட வேண்டும். அவர்களை வீழ்த்துவதற்கு இவர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இவர்கள் நாளைக்கு போய் உட்கார்ந்து திமுக கீழே இருந்தால் திமுகவை நீங்கள் வைத்துக்கொண்டு அதிமுகவை நீங்கள் கடுமையாக விமர்சிக்க வேண்டும். இதனுடைய விளைவு என்ன? மாறி மாறி நீங்கள் அவர்கள் பக்கத்தில் நிற்பீர்களா என்றால் கிடையாது. இவர்களுக்கான இறுக்கம் தளர்ந்து போகும். ரெண்டுமே காமராஜ் சொன்ன மாதிரி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான் என்ற முடிவிற்கு மக்கள் ஒரு நாள் வருவார்கள். மாற்று அரசியலை தேடுவார்கள். அதுவரை நாம் பொறுமையாக இருக்கணும். நான் அண்ணாமலைக்கே சொன்னேன், 2024 தேர்தல் மோடிக்கானது, 2026 தேர்தல் தான் உங்களுக்கானது. எனவே 2024 நம்ம இந்த கூட்டணியை நீங்கள் முறிக்க வேண்டாம். இதை வெற்றி பெறுவோம். திமுகவை வந்து பெருமளவுக்கு வீழ்த்த முயற்சிப்போம். அதற்கு பிறகும் நீங்கள் வந்து மாற்று அரசியலுக்காக புறப்படுங்க. நான் உங்கள் கை. ஆனால் இப்போ 11% வாங்கியிருக்கோம். இது வரைக்கும் யாருமே வாங்காத ஒரு சதவீதம் நாங்கள் வந்து வளர்ந்துருக்கோம், வெற்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக. அதாவது நாம் வந்து ஏற்கனவே 2014 நான் உருவாக்கி கொடுத்தது தான் அந்த கூட்டணி. அது வந்து பாஜக, தேமுதிக, மதிமுக, பாமக. அந்த கூட்டணி 19.5 விழுக்காடு வாக்குகளை பெற்றது. மறந்துடாதீங்க. 2 பேர் வெற்றியும் பெற்றது. 75 லட்சம் வாக்குகளை பெற்றது. 2 பேர் வெற்றி பெற்றது மட்டுமில்லை, பல இடங்களில் திமுக 3வது இடத்திற்கு போனது. இத்தனைக்கும் கலைஞருடைய ஆளுமையோடு திமுக இருக்கிறது, ஜெயலலிதாவின் ஆளுமையோடு அதிமுக இருக்கிறது. இரண்டுக்கும் இடையில் இந்த சாதனையை செய்ய முடிஞ்சது. இன்றைக்கு கலைஞரும் இல்லை, ஜெயலலிதாவும் இல்லை. கலைஞர் இருக்கிற இடத்துல ஸ்டாலின் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், இங்கே வந்து எடப்பாடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நீங்கள் 20-25 விழுக்காடுக்கு மேலே வாக்குகள் போயிருக்க வேண்டும். பாஜக மட்டும் தனியாக சொல்றீங்களா? இல்லை, அந்த கூட்டணி தான் 19.5 விழுக்காடு வாங்கினது. நீங்கள் 25 விழுக்காடுக்கு மேல் சென்றிருக்க வேண்டும். அதை நீங்கள் எட்ட முடியலை. ஆனால் இப்பொழுது ஒரு 4-5 விழுக்காடு வாக்கு இருந்தது, இன்றைக்கு 11.2 விழுக்காடு வாக்குகளாக வந்திருக்கிறது என்றால் அதற்கு அண்ணாமலையினுடைய உழைப்புக்கு ஒரு காரணம். நீங்கள் அண்ணாமலையை முழுவதுமாக தள்ளிவிட முடியாது. அண்ணாமலை மீது உங்களுக்கு கோபம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம். அந்த என் மண் என் மக்கள் என்று 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் அவர் நடந்தது, மக்கள் அனைவரையும் சந்தித்தது, மோடியினுடைய சாதனைகளை எல்லாம் சாதாரண மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது, இவையெல்லாம் இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் கண் முன்னாலே பார்த்தேன், இளைஞர்கள் வந்து அவரால் வசீகரிக்கப்பட்டார். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இளைஞர்கள் வந்து சேரக்கூடிய இடமா இருக்கு. எனக்கான புரிதல்கள், எனக்கான பார்வை, எனக்கான அணுகுமுறை எப்பொழுதும் தனித்துவமானது. நான் சொல்கிறேன் கேட்டுங்க, இதை ஒரு பாடம் நடத்துகிற மாதிரி சொல்கிறேன். அண்ணாமலைக்கும் சரி, அதிமுகவுக்கும் சரி, 2026 அதிமுக தனியாக நின்றால் அது தற்கொலைக்கு சமம். பிஜேபி தனியாக நின்றால் அதுவும் தற்கொலைக்கு சமம்.
இந்த திமுக கூட்டணி தான் 1000 தவறுகளுக்கு பின்னாலும் ஆட்சிக்கு வரும். அது நடந்தால் அதை விட தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு இழைக்கக்கூடிய மாபெரும் துரோகம் வேறு எதுவும் இருக்க முடியாது இந்த பாஜகவும் அதிமுகவும். நான் என்ன சொல்கிறேன், பாஜக இன்றைக்கும் அது மேல்தட்டு வர்க்கத்துக்கான கட்சியாகத்தான் தோற்றம் தருகிறது. படித்தவர்கள், மேல்தட்டில் இருப்பவர்கள், புரிகிறதா, இளைஞர்கள், ஐடியில் வேலை பார்க்குற மாதிரி வசதியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், இவர்களெல்லாம் பாஜகவில் இருக்கான். ஆனால் ஏழையும் பாழையும் அனாதையும் அகதியும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவன் வாழ்வே போராட்டமாக இருக்கிறானே, அவனெல்லாம் பாஜகவின் பக்கமே திரும்ப மாட்டான். அவர்களெல்லாம் இருக்கிற இடம் தான் அதிமுக. அப்படி என்றால் இவர்கள் இணைந்தால்தான் முழுமையான வாக்கு வங்கியை நீங்கள் பெற முடியும். இதற்காகவாவது 2 பேரும் ஒன்னா சேர்ந்து தொலைங்கன்ற ஒரு விஷயம் என்ன நீங்க சொன்னீங்கன்னா, இளைஞர்கள் வந்து கவரப்படுறாங்க அண்ணாமலையால அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். நீங்க கூட பல்வேறு மேடைகள்ல பல்வேறு விஷயங்களை பத்தி நிறைய பேசியிருக்கீங்க. முக்கியமா பல்வேறு உரைகள் அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்கீங்க. உங்களுக்கும் உங்களோட பேச்சை கேட்டு வந்த இளைஞர்கள் அப்படின்னு இருக்காங்க. தற்போது உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவரோட பேச்சா இருக்கட்டும், சீமான் அவரோட பேச்சா இருக்கட்டும், அதை நோக்கியுமே இளைஞர்கள் நிறைய போறாங்க. ஆனா அதன் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படுதுல, இவங்க வந்து டேட்டாவே தப்பா பேசுறாங்க, ஒரு இல்லாத ஒரு விஷயங்களை சொல்லி இளைஞர்கள் வந்து தவறான பாதைக்கு இழுத்துட்டு போறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் வைக்கப்படும். ரொம்ப சரியான கருத்தை நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க செந்தில். நான் உண்மையில் அதற்காக உங்களுக்கு தனியாக பாராட்டு தெரிவிப்பேன். ஆனால் என்னை பொறுத்தவரையில் எந்த நிலையிலும் நான் வரலாற்று ரீதியாகவோ அரசியல் ரீதியாக பேசினால் there will be no factual error. ஒரு தகவலும் பிழையானதாக நான் தரமாட்டேன். 1க்கு 100 முறை அதை சரிபார்த்து விட்டு தான் நான் யாரிடமும் பேசுவேன், வாய் திறப்பேன். எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன். அண்ணாமலையை ஆதரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? இந்த தமிழ்நாட்டு மக்களிடம் நான் 55 ஆண்டு காலம் அரசியல் செய்கிறேன். காமராஜர் காலடியிலிருந்து என் அரசியலை தொடங்கினேன். நான் நினைத்திருந்தால் திமுகவில் சேர்ந்து நான் சுகங்களை அனுபவித்திருக்க முடியாதா? நான் 1980 பேசிய ஒரு பேச்சை கேட்டுவிட்டு ராமாபுரம் தோட்டத்திற்கு ஆள் அனுப்பி அழைத்தவர் எம்ஜிஆர். நான் முடியாது, ஒரு நடிகரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி மறுதளித்து விட்டவன். நான் நினைத்திருந்தால் அதிமுகவில் போய் நீ பெரிய தலைவராக இருந்திருக்கலாம். திமுக துரைமுருகனை நானும் ஒன்றாக மாநில கல்லூரியில் படித்தவர்கள். நான் பிஎஸ்சி முதல் ஆண்டு படிக்கிற பொழுது அவர் எம்ஏ படித்தார். முரசொலி செல்வமும் அவரும் பெரும்பாலும் வகுப்பறையிலே இருக்க மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு நோட்டை வச்சுக்கின்னு மெரினாஸ் புகாரி இருப்பாருங்க, அதுக்கு இதுக்கு தான் நட போடுவாங்க. பல முறை நான் பார்ப்பேன். அப்படி இருந்த துரைமுருகன் எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்காரு. அதெல்லாம் பார்த்து எனக்கு வருத்தம் இல்லை. அவர்கள் தவறான வழிகளில் கண்டதை சேர்த்தார்கள். எனக்கு நான் படித்த காந்தியம், நான் பார்த்த காமராஜ் ஒருபோதும் என்னை தவறான முறையில் சிந்திக்க கூட விடாது. நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன நினைக்கல, நான் இந்த மக்களுக்காகத்தான் எல்லா முடிவும் எடுத்தேன். இப்போ நீங்கள் ஒரு வைகோவை நான் ஆதரித்தேன்னு சொன்னால் கூட திமுக வேண்டாம் என்று சொன்ன வைகோவை ஆதரித்தேன். திமுக வேண்டாம் என்ற ராமதாஸை ஆதரித்தேன். திமுக வேண்டாம் என்ற விஜயகாந்த் ஆதரித்தேன். ஆக என் நோக்கத்தில் அன்று முதல் இன்று வரை தெளிவாக இருக்கேன். இந்த அண்ணாமலையை கூட நான் வந்து ஆதரித்தது இந்த திமுகவை வீழ்த்துவதற்காக இந்த மனிதன் வேகமாக வரான்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னை நீங்கள் யோசிங்க, நான் தொடர்ந்து 55 வருஷம் அரசியல் இருக்கேன்னா எதிர் அரசியல் தான் செய்திருக்கேன். நீங்கள் வந்து அண்ணா இருக்கிற பொழுது நான் மாணவன், 69 அவர் போய் முடிகிறார், கருணாநிதி ஆட்சிக்கு வர்றார். கருணாநிதி காலத்தை அவரை எதிர்த்தேன். பிறகு எம்ஜிஆரை தொடர்ந்து எதிர்த்தேன், ஜெயலலிதாவை தொடர்ந்து எதிர்த்தேன், இப்போ ஸ்டாலினை தொடர்ந்து எதிர்க்கிறேன். எதிர் அரசியல் தான் செய்கிறேன். எனக்கான அரசியல் இல்லை, மக்களுக்கான அரசியல். ஆனால் அண்ணாமலைக்கு இருக்கிற வாய்ப்பு எனக்கு இல்லையே. அதான் அந்த இளைஞர்கள் பின்னாடி போறதை நீங்க ஆரோக்கியமா எப்படி பார்க்கறீங்க? காரணம் அதுதான் சொல்றேன், அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. காரணம், அண்ணாமலைக்கு பின்னால மோடி என்கிற ஒரு பெரிய அகில இந்திய தலைமையின் பின்பம் அவரை பாதுகாக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்கிற ஒரு தேசிய கட்சி, இன்றைக்கு ஆளுகிற கட்சி, 10 ஆண்டு காலமாக அந்த கட்சி அவருக்கு பின்னால இருக்கிறது. கோடி கோடியாக கொண்டு போய் கொட்டி இந்த கட்சியை வளர்ப்பதற்கான வாய்ப்பும் வசதியும் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் எதுவுமே கிடையாது. சத்தியம், உண்மை, நேர்மை, ஒழுக்கம், இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. என்னை மையப்படுத்தி நான் பண்ணலை. ஆனால் நான் தொடர்ந்து பேசுகிறேன். நான் வந்து இந்த தேசத்திற்காக வாழ்வை அர்ப்பணித்த மகத்தான தலைவர்கள் வரலாற்றை எல்லாம் உருகி மணிக்கணக்கில் பேசுனதெல்லாம் யூடியூப்ல இருக்கு. எங்கேயாவது என் சொந்த நலனுக்கு நான் செயற்பட்டிருக்கிறான்னு யாரோ சொல்லணும். பிறகு ஏன் என் பக்கம் மக்கள் வரலை?
அது மக்கள் வந்து யோசிக்க வேண்டியதை தவிர நான் செய்வதுக்கு ஒன்று இல்ல நான் உங்களை குறைச்சோ இல்ல அந்த விஷயங்களை நான் பேசல. இப்ப அண்ணாமலை சீமான் போன்றவர்கள் வந்து ஒரு தடாலடியா பேசுற ஒரு போக்கு இருக்கு. இப்போ வந்து திமுகவை யாரே ஒரு தடாலடியா பேசுற விஷயம் அதுதான் வந்து இளைஞர்களை அதுதான் எப்பொழுதும் ஈர்க்கும். நானே மாணவனாக இருந்தேன்னு வச்சுங்களேன். மாணவனாக இருக்கிற போது மனோநிலை என்னவா இருக்குதுங்களா, ஆளுங்கட்சியின் பக்கம் இருக்காது. ஆளுங்கட்சியை எதிர்க்கக்கூடிய கட்சி எதுவோ அதன் பக்கம்தான் இருப்பான். நீங்கள் ஒரு கட்டத்தில் பாருங்கள், திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது மாணவர்கள் பெரும்பாலும் திமுகவில் தான் சேருவான். ஆமாம். அதற்கு பிறகு காமராஜ் தோற்ற பிறகு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அத்தனை கல்லூரிகளிலும் மாணவர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றது. சட்டக்கல்லூரி உட்பட வைகோவே தோற்று போனார். ஆமாம், தெரியுதுங்களா? அதனால் வந்து அது எப்பொழுதுமே மாணவர்கள் ஆளுகிற தரப்புக்கு எதிரான சிந்தனையோடு தான் அவன் புறப்படுவான். அதனால தான் கண்ணதாசன் ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்லுவார், 30 வயதுக்கு உள்ள நீ ஒரு கம்யூனிஸ்டாக இல்லைன்னா அது ஒரு அதிசயம், 30 வயதுக்கு பிறகு நீ கம்யூனிஸ்டா தொடர்ந்தா அதுதான் பேரதிசயம்னு சொல்வார். அதுபோல் சின்ன இளைஞனாக இருக்கும்போது நமக்கு கருத்தியல் ரீதியாக கவர்ச்சியை தருவது இந்த தடாலடி பேச்சுகள் தான். அந்த தடாலடி பேச்சுகளை தமிழறிவு மணியனோட ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இல்லை, நீங்கள் அதை ஆரோக்கியமாக பார்க்குறீங்க. அது ஆரோக்கியமே இல்லை என்கிறேன். நான் வந்து சீமானுக்கே நான் சொல்லியிருக்கேன், சீமான் என் மீது வருத்தப்பட்டாலும் சீமானுக்கே நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் சில நேரத்தில் வந்து எல்லை மீறி பேசுகிறீர்கள். நீங்கள் நல்லா பேசக்கூடியவர். நம்ம அதாவது பரப்புரையை மக்கள் இதயங்களை தன் பக்கம் ஈர்க்கிறார் போல் கொண்டு போய் வைப்பது எல்லாருக்கும் வாய்ப்பு, சாதாரண விஷயம். அது ஒரு பெரிய வரம். அது உங்களுக்கு அது கிடைத்திருக்க எல்லை மீறுகிறீர்கள். நீங்கள் மற்றவர்களை பேசுகிற பொழுது தரம் தாழ்த்து பேசுகிறீர்கள். ஒரு கூட்டத்தில் நான் பார்க்குற செருப்பு எடுத்து காட்டுறீங்க. இதெல்லாம் நல்லது இல்லை. ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதையாவது கேட்டால் உடனே பொறுமை இழக்கிறீர்கள். உங்களை பற்றியே சொல்கிறீங்க, நான் இந்த நாட்டின் பிரதமர்ன்றீங்க திடீர்னு. எனக்கு இதெல்லாம் பார்த்தா சிரிப்பாக வருது. என்னிடம் ஆட்சியை கொடுத்து பார், நான் வந்து ஒரே ஒரு சிங்களன் கூட இந்த தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது கை வைக்காமல் பார்த்து கொள்கிறேன். காரணம், ஒவ்வொரு தமிழ்நாட்டு மீனவனும் படகில் ஏறும்போது ஆளுக்கு ஒரு துப்பாக்கி கொடுப்பேன், நெய்தல் படையை பண்ணுவேன். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் இதற்கு இடம் தருமா? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக வந்தால் கூட இவற்றையெல்லாம் செய்ய முடியுமா? இவற்றை சிந்திப்பதற்கே இல்லை. அதனால் நான் ஒரு நேர்காணலில் சொன்னேன், இது வந்து சீமான் பக்கம் இருப்பது முழுக்க முழுக்க விவரம் அறியாத விடலை பிள்ளைகளின் கூட்டம்னு. அது அவருக்கு கோபம் வந்துடுச்சு. என்ன விடலை பிள்ளைகள்னு ஐயா சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்று விடலை பிள்ளைகள் என்ன? நீங்கள் விடலை பிள்ளைகள் கூட்டம் தான். அது அண்ணாமலை பின்னாடி போகிற கூட்டத்தை நீங்கள் எப்படி? அது ஏறக்குறைய அண்ணாமலையின் பின்னால் போகிறது என்பது வந்து வெறும் அண்ணாமலைக்காக கிடையாது. நீங்கள் இந்த மோடியினுடைய பிம்பம், பாஜக, இந்துத்துவம் இல்லை, நான் வந்து அண்ணாமலைக்காக இளைஞர்கள் பாஜக நோக்கி சிலர் போகிறாங்கல்ல, அவங்க எதனால் போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க திமுக எதிர்ப்பாளர்கள். அவர்கள் வேற ஒன்றுமே கிடையாது. திமுகவை கடுமையாக இந்த ஆள் எதிர்க்கிறார். இளைஞனாக எதிர்க்கிறீங்க. நான் 76 வயசு ஆயிடுச்சே. நான் உங்களுக்கு சொல்ல வந்தேனே, நான் வந்து இப்பொழுது கிராம அளவுக்கு இப்பொழுது கூட நான் ஒரு முறை சொன்னேன், சீமானிடம் தொடர்பு கொண்டு பேசும்போது சொன்னேன், சீமான் நான் ஒரு பாத யாத்திரை நடத்தான்னு இருக்கேன், தமிழ்நாடு முழுவதும் பாத யாத்திரை போய் விழிப்புணர்வு ஊட்டலான்னு இருக்கேன் மதுவுக்கு எதிராக. அப்போ சீமான் சொன்னார், ஐயா 70 வயதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையா இந்த வேலை? அதுலேயும் வந்து நீங்கள் இந்த பாத யாத்திரைன்னா குறிப்பிட்ட நகரங்களுக்கு நடுவில் ஏராளமாக மக்கள் நடமாட்டமே இல்லாத திறந்த வெளி தான் இருக்கும். ஆமாம், அது எல்லாவற்றிலையும் நீங்கள் நடக்கிற அளவுக்கு உங்கள் உடல்நிலையும் ஒத்து வராது, அதனால் எந்த மாற்றமும் நிகழாது, விட்டுடுங்க. சரி, அது சொன்னது சரி தான் விட்டுட்டேன். அதனால் எனக்கு என்னென்ன, நான் இப்போவும் சொல்கிறேன், என்னிடம் வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லை செந்தில், கட்சியை மக்களிடம் கிராமத்து கடைசி மனிதனிடம் கொண்டு போக வேண்டிய அளவுக்கு எனக்கு நீங்கள் வேண்டிய நிதி ஆதாரத்தை தேடி கொடுங்க. 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக இதை பேசுபொருளாக நான் மாற்றி காட்டுறேன். இறைவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறான். ஆனால் என்னுடைய ஒழுக்கமும் என்னுடைய நேர்மை என்னுடைய உண்மையும் தான் எனக்கான தடைகள். இப்போ நான் ஒரு 2 செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் இதையெல்லாம் பதிவு செய்து போடணும், அப்போ தான் எங்களை பற்றி புரியும். நாங்கள் இந்த கட்சியை நடத்துகிறோம், இதில் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கான். இது ஒரு லெட்டர் பேட் பார்ட்டி இல்லை. இப்பொழுது நீங்கள் இணையதளத்துக்குள்ளே போனால், என் கட்சி தளத்துக்குள்ளே போனால் அதில் வந்து செயற்குழு உறுப்பினர் எத்தனை பேர் இருக்கான், பொதுக்குழு உறுப்பினர் எத்தனை பேர் இருக்கான், மாநில நிர்வாகிகள் இருக்கான், மாவட்ட தலைவர், முழுமையான அமைப்பு இது. இந்த அமைப்பில் யாரும் 500 ரூபாய்க்கு மேலே கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம்.
ஒரு மனிதன் சிங்கப்பூரில் இருந்து 3 லட்சம் ரூபாயே அவர் இங்கே இருக்கக்கூடிய உறவினர் மூலமாக எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. இது இங்கே தான் உட்காந்துருக்கார் பொதுச் செயலர் குமரையா. அவர் அது வாங்கி அக்கௌண்ட்டில் போட்டார். பிறகு எனக்கு பார்வைக்கு வந்தது, இது எப்படி இந்த 3 லட்சம் வந்ததுன்னு கேட்டேன். இல்லையா, சிங்கப்பூர்லேருந்து உங்கள் மேலே எல்லையற்ற அன்பு கொண்டவர் அவர் இங்கே இருக்க உறவினர் மூலம் கொடுத்தோம். முதலில் அந்த பணத்தை திருப்பி அனுப்பும். எந்த வெளிநாடு வாழ் தமிழனிடமிருந்தும் ஒரே ஒரு ரூபாயை கூட நாம் பெறக்கூடாது. நாம் வெளிநாடு வாழ் தமிழர் நலனுக்காக கட்சி நடத்தலை. நாம் கட்சி நடத்துவது தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு. இவன் 50 ரூபா கொடுத்தா வாங்கிங்க, 100 ரூபா கொடுத்தா வாங்கிங்க. அந்த பணத்தை திருப்பி அனுப்பிட்டோம். இப்போ 10 நாட்களுக்கு முன்பு ஒரு மிக முக்கியமான மனிதர், இவ்வளவு தூரம் சிறப்பாக நீங்கள் செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு நிதி பிரச்சனை, நான் நேரடியாக வந்து உங்களோட பங்கேற்க முடியாது, நான் உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு 1 லட்சம் ரூபாய் அனுப்பி வச்சுருந்தாரு. இவர் என்ன வந்து, ஐயா இப்படி 1 லட்சம் வந்திருக்கு ஏற்றுக்கலாமான்னு கேட்டார். வேண்டாம், எந்த மனிதனிடம் நாம் அப்படி வாங்குவது இல்லை, மறுத்துருங்க அண்ணன். அப்போ மறுத்த பொழுது அவர் இல்லை, ஏதாவது ஏற்றுக்குங்க ஐயாவுக்காக. நாங்கள் ஆளுக்கு 1000 ரூபா போட்டு தான் கட்சி நடத்தோம். ஆமாம். அப்போ அவர் வந்து 12 மாதத்துக்கு 12,000 கொடுக்க சொல்லுங்கள். 12,000 கழித்து கொண்டு 88,000 அவருக்கு திருப்பி அனுப்பிட்டோம். வேணும்னா உங்களுக்கு அத்தனை வங்கி விவரத்தையும் காட்டுறேன். அதே மாதிரி மாதம் தோறும் எங்களுக்கான வரவு, எங்களுக்கான செலவை நாங்கள் பொது தளத்தில் போடுறோம். இந்தியாவில் ஒரு கட்சியை எனக்கு காட்டுங்க. இந்த அளவுக்கு நாங்கள் உண்மை சார்ந்து, நேர்மை சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து, என்னென்ன நான் சொல்கிறேன், என்னுடைய கட்சியில் ஒரு கிரிமினலை காட்டுங்க, ஒரே ஒரு கிரிமினல் பேர் வழி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கான், ஒரு ஆள் ஒரு கிரிமினல் இந்த கட்சியில் இருக்கான்னு உங்களால் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, மதுவுக்கு எதிராக மருத்துவர் ராமதாஸ் வந்து அதை ஒரு மிக முக்கியமான கொள்கையாக ஏற்று செயல்படுத்தக்கூடியவர். ஆனால் பாமகவில் மது அருந்தாதவர்களே இருக்கிறார் அவரால் சொல்ல முடியுமா? முடியாது. மதுவுக்கு எதிராக கால் வருந்த நடந்தவர் தான் வைகோ. மதிமுகவில் மது அருந்தவர்கள் இருக்கிறார்னு சொல்ல முடியும்? முடியாது. என் கட்சியில் எந்த இடத்துல வேணாலும் சொல்லுவேன். மதுவின் வாசனை அறியாதவர்கள் அத்தனை பேர் இருக்கிற ஒரே இடம் காமராஜர் மக்கள் கட்சி தான். அதனால் நாங்கள் கும்பல் எங்கள் பின்னாலே இல்லைன்னு நான் கவலைப்படல. ஆனால் ஒழுக்கம் நிறைந்த, நேர்மை சார்ந்த, என்றாவது நல்லது நடக்கும் தமிழகத்தினுடைய மனச்சான்றாக நாம் நம்முடைய குரலை ஒலித்து கொண்டிருப்போம் என்று இருக்கக்கூடிய கூட்டம் என்னோடு இருக்கு. இந்த நிறைவோடு நான் செத்து போவேன். நீங்கள் உயிரோடு இருக்கிற வரை அல்லது நான் உயிரோடு இருக்கிற வரை நீங்கள் ஒரு நாளும் ஆட்சிக்கு வர முடியாது. விஜயோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருக்கிறீங்க. அவரே சொல்லிட்டார், தம்பி எப்போ வருவார், நான் காத்திருக்கிறேன். ஸ்டாலின் அரசுக்கு முழுக்க பாராட்டு பத்திரம் வாசிக்கக்கூடியவராக தான் இருக்காரு. ஒருவரும் மக்கள் நலனுக்காக அரசியலுக்கு வந்தவர்கள் இல்லை. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.